Hi. So today we are going to discuss Hamiltonian circuit problem using backtracking. So first Hamiltonian circuit problem na என்னன்றதை நம்ம understand பண்ணிக்கிறோம். So Hamiltonian circuit problem is to determine whether a given graph has a Hamiltonian circuit. ஓகே. ஸோ ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிராஃபில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அந்த ஹாமில்டோனியன் சர்க்கியூட் அப்படின்றது என்னென்னா, there is a path that starts and ends at the same vertex and passes through all the other vertices exactly once. அதாவது ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு பாத் இருக்குது. ஸோ அந்த பாத்து ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் த சேம் வெர்டெக்ஸ். ஸோ ஒரு கிராஃபில் நிறைய வெர்டிசஸ் இருக்கும். அதில் ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம வந்து என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா ஸ்டார்டிங் வெர்டெக்ஸாக எடுத்துப்போம். அதே வெர்டெக்ஸு எண்டிங் வெர்டெக்ஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது எந்த வெர்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஆல் அதர் வெர்டிசஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், பாஸ் த்ரூ பண்ணணும். ஸோ அதாவது விசிட் பண்ணணும். ஆனால் விசிட் பண்ணுறது ஒரே ஒரு டைம் தான் எல்லா வேர்டிசஸையும் நம்ம வந்து விசிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லா வேர்டிசஸையும் நம்ம விசிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்டார்டிங் வெர்டெக்ஸையே வந்து நம்ம ரீச் ஆகணும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹாமில்டோனியன் சர்க்கியூட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபில் எத்தனை ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த கான்செப்ட். அதுக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறோம், பேக் ட்ராக்கிங் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ப்ராப்ளம் எங்கெல்லாம் வந்து நமக்கு அப்ளை ஆகுது, ஹாமில்டோனியன் சர்க்கியூட் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம், எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஜிஸ்டிக்கு, நெட்வொர்க் டிசைன் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். அடுத்தது நெட்வொர்க்கில் ஒரு ஆப்டிமல் ரூட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஹாமில்டோனியன் சர்க்கியூட் யூஸ் பண்ணுவோம். தென் சர்க்கியூட் டிசைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கிராஃப் தியரி அப்படின்றது ஒரு கான்செப்ட். அந்த கிராஃப் தியரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஹாமில்டோனியன் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் ஹாமில்டோனியன் சர்க்கியூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பேக் ட்ராக்கிங் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சை நாம் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ, சர்ச் ட்ரீயை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கிவன் கிராஃப். இந்த கிராஃபில் மொத்தமாக வந்து 4 வெர்டிசஸ் வந்து இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா 4 வெர்டிசஸ் இருக்குது, A, B, C அண்டு D. ஸோ இது எல்லாமே வந்து எட்ஜஸால் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து என்னது, அன்டைரக்டட் எட்ஜஸ். அப்போ இந்த கிராஃப் வந்து என்னென்னு சொல்கிறோம், அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னும்பொழுது நம்ம ஃபார்வர்ட் பேக்வேர்டு எந்த சைடில் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை சர்க்கியூட் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் நோடும் இது தான், ஓகேவா, எண்டிங் நோடும் இது தான். ஸோ ஏல ஸ்டார்ட் பண்ணி பிசிடி எல்லாத்தையும் ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஏக்கே வந்து ரீச் ஆகணும். ஸோ இதுதான் வந்து சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எத்தனை சர்க்கியூட் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் மேனுவலாக வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏலேருந்து பி போகலாம், பிலேருந்து டி, டிலேருந்து சி, சிலேருந்து ஏ. ஓகேவா? ஏ டு பி, பி டு சி, சாரி ஏ டு பி, பி டு டி, டி டு சி, அகெயின் சிலேருந்து நம்ம ஏக்கு போகலாம். ஸோ இது ஒரு சர்க்கியூட்டு. அடுத்தது வேறு என்ன சர்க்கியூட் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏலேருந்து சி போகலாம் இல்லையா. ஸோ ஏ டு சி, அடுத்தது சிலேருந்து டி, டிலேருந்து பி, திருப்பி பிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏக்கு வந்து நம்ம விசிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு ரெண்டாவது வந்து சர்க்கியூட்டு. ஓகேவா? வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சர்க்கியூட் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கா, கிடையாது. ஸோ டோட்டலாக இந்த கிராஃபில் நமக்கு 2 சர்க்கியூட் தான் வந்து பாசிபிளாக இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷன்ஸை நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீயை வச்சு தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் நோடு வந்து என்ன இருக்குது, இங்கே ஏ தான் இருக்குது. ஸோ அதனால் ஏவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் நோடாக வந்து எடுத்துக்கிறோம்.
ஓகே, இப்போ ஏலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுத்து எந்த நோடை வந்து விசிட் பண்ணணுன்றதை நம்ம டெசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ ஏக்கு அட்ஜசன்ட் நோடு எதெல்லாம் இருக்குது, பிசிடி, இது மூணுமே ஏவோட டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது டைரெக்டாக எந்த நோடெல்லாம் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஏக்கு அட்ஜசன்ட் நோடு. ஸோ அப்போ ஏவோடைய அட்ஜசன்ட் நோடு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, பிசிடி. ஸோ இப்போ இதில் 3 பாத் இருக்குது, ஏலேருந்து 3 பாத் போகுது இல்லையா, இதில் எந்த பாத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த வேர்டிசஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு எது இருக்குது, பி தான் இருக்குது. அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அப்போ ஏலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பியை வந்து விசிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பியிலேருந்து அடுத்து நம்ம எந்த நோடை வந்து விசிட் பண்ணணும், அப்போ பியோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து பார்க்கணும். பிக்கு எதெல்லாம் அட்ஜசண்ட்டாக இருக்குது, ஏவும் டியும் மட்டும்தான் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஏ வந்து என்ன பண்ணியாச்சு, பிக்கு முன்னாடியே நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி அதை வந்து நம்ம விசிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஏவை வந்து நம்ம விசிட் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது, டி மட்டும்தான் இருக்குது. அப்போ பியிலேருந்து நம்ம எதை விசிட் பண்ணுறோம், டியை வந்து விசிட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இப்போ டியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுத்த நோடை வந்து விசிட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ணது ஏபிடி மட்டும்தான் விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா நோடையுமே ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி ஏக்கே வந்து போகணும். ஸோ அதனால் டிக்கு அடுத்தது எந்த நோடை நம்ம விசிட் பண்ணலாம், அப்போது டியோடைய அட்ஜசன்ட் நோடு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டியோடைய அட்ஜசன்ட் நோடு எதெல்லாம் வருது, ஏபிசி, இது மூணுமே வருது, ஏபிசி. இப்போ ஏவையும் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, பியையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் அன்விசிட்டட் நோட் வந்து நமக்கு என்ன இருக்குது, டி மட்டும்தான் இருக்குது. அப்போ டியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சியை வந்து விசிட் பண்ணுறோம். ஏபிடிசி இந்த 4 நோடையுமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த கிராஃபில் விசிட் பண்ணியாச்சு. இப்போ சியிலேருந்து நமக்கு டைரக்ட் பாத் வந்து ஏக்கு போகிறதுக்கு இருக்கா, இருக்குது. அப்போது சியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை வந்து விசிட் திருப்பி வந்து ரீச் ஆகுறோம். ஏவை விசிட் பண்ணிவிட்டு ஏலேருந்து பி, பியிலேருந்து டி, டியிலேருந்து சி எல்லா நோடையும் ஒரு டைம், நடுவில் இருக்கிற எல்லா நோடையும் ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் எங்கே போனோமோ திருப்பி அதே நோடில் நம்ம வந்து எண்ட் ஆகுறோம். அப்போ இது ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏபிடிசிஏ, ஏபிடிசிஏ. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம வந்து ஒப்டைன் பண்ணியாச்சு. இப்போ ஆல்டர்னேட் சொல்யூஷன் நமக்கு இருக்குது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி பேக் ட்ராக் பண்ணுறோம். ஏலேருந்து நம்ம அடுத்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏலேருந்து சிக்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். ஸோ சியில் ஏதாவது அன்விசிட்டட் நோட் வந்து நமக்கு இருக்கா, ஏ அண்டு டி, ஏவையும் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, டியையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. அதனால் சியில் எதுவும் அன்விசிட்டட் நோட் கிடையாது. அதனால் இதில் நமக்கு ஆல்டர்னேட் பாத் கிடையாது. அதனால் திருப்பி என்ன பண்ணுறோம், சியிலேருந்து ப்ரீவியஸ் நோடு டிக்கு வந்து போகிறோம். ஸோ இப்போ டி எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே அதோடைய அட்ஜசன்ட் நோடு ஏபிசி இருந்தது இல்லையா, அதில் ஏபி ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, சி மட்டும்தான் ஒரு ஆப்ஷன். அந்த சியை வச்சு தான் ஒரு சொல்யூஷன் கெட் பண்ணும். ரிமைனிங் வேறு அன்விசிட்டட் நோடு எதுவும் கிடையாது. அப்போ இங்கேயும் நமக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வராது. அதனால் என்ன பண்ணுறோம், அகைன் டியிலேருந்து ப்ரீவியஸ் நோடு பிக்கு வந்து பேக் ட்ராக் பண்ணுறோம். இப்போ பிக்கு நமக்கு வந்து என்ன இருக்குது, ஏடி 2 தான் வந்து அட்ஜசன்ட் நோடாக இருந்தது. இதில் ஏ ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, டி ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை வச்சு தான் நம்ம இந்த சொல்யூஷன் கெட் பண்ணோம். அப்போ இங்கேயும் நமக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கிடையாது. அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், பேக் ட்ராக் டு ஏ. இப்போ ஏக்கு வரும்போது ஏல நமக்கு 3 அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இருந்தது. அதில் நம்ம என்ன பண்ணோம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பியை செலக்ட் பண்ணி தான் இந்த சொல்யூஷன் கெட் பண்ணோம். இப்போ ரிமைனிங் வந்து அன்விசிட்டட் 2 இருக்கு இல்லையா, அப்போ 2 சாய்ஸ் நமக்கு இன்னும் இருக்குல்ல. அப்போ இந்த 2 சாய்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சியை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏலேருந்து இப்போ அடுத்தது நம்ம செலக்ட் பண்ண போகிறது எது, ஏலேருந்து சியை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், சியிலேருந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து பார்க்குறோம், அன்விசிட்டட் நோட் பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ சியிலேருந்து விசிட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா அதோடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அண்டு டி. ஓகேவா. ஏவை வந்து என்ன பண்ணியாச்சு, சிக்கு முன்னாடி ஏவை நம்ம விசிட் பண்ணியாச்சு, ஏலேருந்து தான் நம்ம சிக்கு வந்திருக்கோம். அப்போது ஏவை நம்ம எடுத்து எழுதக்கூடாது. அப்போ ரிமைனிங் அன்விசிட்டட் நோடு என்ன இருக்குது, டி இருக்குது. அப்போ சியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், டியை வந்து விசிட் பண்ணுறேன். அடுத்தது டியிலேருந்து இப்போ நம்ம அடுத்த நோடை வந்து விசிட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அப்போது டிக்கு அட்ஜசன்ட் வந்து என்னென்னலாம் இருக்குது திருப்பி வந்து எழுதுங்க. டியோடைய அட்ஜசன்ட் நோடு என்னென்னலாம் இருக்குன்னா ஏ, பி அண்டு சி. இப்போ இதில் வந்து இந்த பாத்தில் வந்து பார்த்தோன்னா ஏ ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு, சியும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. அப்போ ஏவையும் சியையும் எழுத முடியாது. அப்போ ரிமைனிங் அன்விசிட்டட் நோட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, பி தான் இருக்குது. அப்போ டியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பியை வந்து விசிட் பண்ணுறோம்.
ஓகேவா? ஸோ அடுத்து 4 நோடையுமே வந்து விசிட் பண்ணிட்டோம் இல்லையா? அதாவது ஏலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து பி விசிட் பண்ணியாச்சு. இப்போ பியிலேருந்து நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணணும்? ஏக்கே எண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ பியிலேருந்து ஏக்கு டைரக்ட் பாத் நமக்கு இங்கே இருக்கா? இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக பியிலேருந்து திருப்பி நாம் அந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்து போயிடலாம். அப்போ இங்கே ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? கெட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே செகண்ட் சொல்யூஷன் கெட் பண்ண இல்லையா? ஏ டு சி, அடுத்தது சி டு டி, நெக்ஸ்ட்டு டி டு பி, பி டு ஏ. கெட் பண்ணியாச்சா? ஸோ அப்போ இந்த 2 சொல்யூஷனையும் நாம் வந்து என்ன பண்ணியாச்சு? இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை கெட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? இங்கே எப்படி பேக் ட்ராக் பண்ணோமோ அதே மாதிரி ஏலேருந்து பி, பியிலேருந்து டி, அகெயின் டிலேருந்து சி பேக் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? ஏவுடைய அடுத்த அன்விசிட்டட் நோடு இருக்கு இல்லையா இங்கே டி. ஸோ அதை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டியை போயிட்டு விசிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ டிக்கு அன்விசிட்டட் நோட் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டியிலேருந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டன் நோடை வந்து எடுத்து எழுதிக்கணும். டியோடைய அட்ஜஸ்டன் நோடு ஏ, பி அண்டு சி. ஓகேவா? ஸோ இதில் ஏ நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறது பி அண்டு சி. பி அண்டு சினா இதில் ஆல்ஃபபெட்டில் நமக்கு பி தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதனால் டி டு பி வந்து நம்ம போகிறோம். ஓகே. இப்போ பியிலேருந்து எந்த நோடு வந்து நம்ம போகலாம்? அப்போ அதோடைய பியோடைய அட்ஜஸ்டன் நோடு வந்து எடுத்து எழுதணும். ஸோ பிக்கான அட்ஜஸ்டன் நோடு வந்து என்னது? ஏ அண்டு டி. ஏ ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு, டியையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு மேலே நம்மளால் பியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஃபர்தராக வேறு எந்த நோடுக்கும் வந்து நம்ம மூவ் ஆக முடியாது. அப்போ இந்த இடம் என்ன ஆகிடுச்சு? நமக்கு டெட் எண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ டெட் எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நாம் ஆல்டர்னேட் சொல்யூஷன் இங்கே போனாலும் கிடைக்காது, திருப்பி ஏக்கு நம்ம போனாலும் ஆல்டர்னேட் சொல்யூஷன் கிடைக்காது. அவ்வளோதான். அப்போ நமக்கு இந்த கிராஃபில் கிடைச்ச சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 சொல்யூஷன். ஓகே. தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.